ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, மைத்திலியை கடத்தி வச்ச ரவுடி ஆட்கள் எல்லாத்தையுமே கார்த்திக் அடிச்சு போட்டு அங்கேருந்து மைத்திலியை காப்பாற்றிடுறாரு. எல்லா ரவுடிகளும் கார்த்திகை பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி போக 5 கொலை ஆறுமுகம் மட்டும் அங்கே உட்காந்துருக்காரு. நீ மட்டும் இங்கே என்ன பண்ணுறேன்னு கார்த்திக் கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் இருக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. ஏதோ 5 கொலைன்னுலாம் சொன்னியேன்னு கார்த்திக் கேட்க, அது வாழைத்தார் கொலை சார், வேற எதுவும் இல்லை சார்னு சொல்ல, சரி பொழைச்சி போன்னு கார்த்திக் அந்த ஆளை விட்டுட்டு அங்கேருந்து போகிறாரு. கார்த்திக் மைத்திலியை கூட்டிகிட்டு மண்டபத்துக்கு வர்றாரு. அவங்கள பார்த்த தீபா சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அண்ணின்னு கேட்க, எனக்கு எதுவும் ஆகலை, அதான் கார்த்திக் தம்பி வந்து என்னை காப்பாற்றிட்டாரே. தம்பி அந்த ரவுடிகளை அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க, நீ தான் அதை பார்க்க கொடுத்து வைக்கலன்னு சொல்ல, நல்ல வேலை அண்ணி, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, சரி அண்ணி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. தீபா கார்த்திகை பார்த்து, நான் உங்ககிட்ட சொன்னேங்கிறதுக்காக தானே நீங்கள் அண்ணியை காப்பாற்ற போனீங்கன்னு கேட்க, ஆமான்னு கார்த்திக்கும் சொல்கிறாரு. அப்போ எனக்காக தானே நீங்கள் போயிருக்கீங்க, அப்போ என் மேலே லவ் இருக்குதுன்னு தானே அர்த்தம்னு கேட்க, என்னங்க சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்காக சண்டை போட்டது கிடையாதான்னு கார்த்திக் கேட்க, நீங்கள் இது வரைக்கும் ஒரு 10 தடவை எனக்காக சண்டை போட்டிருக்கீங்கன்னு தீபா சொல்கிறாங்க. அப்புறம் என்னங்க, உங்களுக்காக சண்டை போடும்போது வராத காதல் இப்போ உங்கள் அண்ணியை காப்பாற்றும் போது வந்துருமான்னு கேட்டுட்டு கார்த்திக் அங்கேருந்து போகிறாரு. என்ன சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இனி நான் என்ன தான் பண்ணேன்னு தீபா புலம்புறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியலையே, நம்ம சொன்னது மாதிரி அந்த ஆறுமுகம் தீபா கதையை முடிச்சிருப்பானா, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குதுன்னு ஐஸ்வர்யா சொல்ல, கண்டிப்பாக முடிச்சிருப்பான், அவனுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள், அதனால தான் ஆரம்பத்தில் ரம்யா மைத்திலின்னு மாற்றி மாற்றி பொண்ணுங்களை கடத்திட்டான். இப்போ எப்படியும் தீபா கதையை முடிச்சிட்டேன்னு சொல்லி அவன் ஃபோன் பண்ணுவான் பாருன்னு ரூபாவுடைய பாட்டி சொல்லும்போதே ஆறுமுகம் கால் பண்ணுறாரு. என்னாச்சுது ஆறுமுகம், தீபா வந்தாலான்னு ஐஸ்வர்யா கேட்க, தீபாலாம் வரல மேடம், அவளோட புருஷன்தான் வந்தாருன்னு ஆறுமுகம் சொல்கிறாரு. என்ன சொல்கிற, அவன் வந்தானான்னு ஐஸ்வர்யா கேட்க, ஆமாம் மேடம், எப்படி வந்தார்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் என்னோட ஆட்கள் எல்லாரையுமே துவம்சம் பண்ணிட்டு போயிட்டாரு. என்னால் இந்த வேலையை இனிமேல் பார்க்க முடியாது மேடம், எனக்கு வேறு வேலை வந்துடுச்சுது, அதனால் நான் ஒதுங்கிக்கிறேன்னு ஆறுமுகம் சொல்ல, என்ன சொல்கிற ஆறுமுகம்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. ஆமாம் மேடம், இனிமேல் எனக்கு 1 வருஷத்துக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. பாத்தியா பாட்டி, நீ தானே அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்த, அந்த ஆளோட லட்சணத்தை பாருன்னு ரூபா கோவப்படுறாங்க. நான் என்னடி பண்ணுறதுக்கு, ஊரே அவனை 5 கொலை ஆறுமுகம்னு சொல்லிச்சுது, அதை நம்பி தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு ரூபாவோட பாட்டி சொல்கிறாங்க. சரி விடு ரூபா, அந்த ஆள் அப்படிதான், நமக்கு வேறு வாய்ப்பு கிடைக்காமையா போயிடும்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் 2 லேடி கான்ஸ்டபிள் கூட ரியாவை கூட்டிகிட்டு ஒரு வீட்டுக்கு வராங்க. மேடம், இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் இங்கே தான் தங்கணும்னு சொல்ல, எதுக்காக என்னங்க கொண்டு வந்து தங்க வைக்கிறீங்க, நீங்கள் காரணத்தை சொல்லுங்கன்னு ரியா கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஏற்றுக்கிறது மாதிரி நான் காரணத்தை சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் ரியா சொல்ல, ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்காதது மாதிரி நான் ஒரு காரணத்தை சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க. நான் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன் மேடம், நான் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், இல்லை நான் இருக்க மாட்டேன்னு நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா நான் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்கும், நீங்களாட்டு ஒத்துழைச்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு காலையில் கிளம்பி போயிடலான்னு சொல்கிறாரு. ரியா இன்ஸ்பெக்டரை பார்க்குறாங்க. நான் உங்கள் நல்லதுக்கு தான் மேடம் சொல்கிறேன், உங்கள் பாதுகாப்புக்காக இந்த 2 லேடி கான்ஸ்டபிள்ஸும் இருப்பாங்க, அதனால் நீங்கள் இங்கே இருந்துட்டு காலையில் ஒரு 10 மணிக்கு நீங்கள் போயிடலான்னு சொல்கிறாரு. ரியாவும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறமா இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கு கால் பண்ணி, நான் ரியாவை ஒரு வீட்டில் கஸ்டடியில் வச்சுருக்கிறேங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அவங்க எதுவும் சொல்லலையான்னு கார்த்திக் கேட்க, காரணம் கேட்டாங்க, ஆனால் சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்னு சரவணன் சொல்கிறாரு. கார்த்திக் இன்ஸ்பெக்டருக்கு தேங்க்ஸ் சொல்ல, அப்புறமா ரியா ரம்யாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. ரம்யா, நம்ம நினச்சது மாதிரி இது கார்த்திக்கோட வேலை தான், அந்த இன்ஸ்பெக்டரை வச்சு என்னை ஒரு கஸ்டடியில் வச்சுருக்கிறான், இப்போ என்ன செய்கிறதுக்குன்னு கேட்க, நீ அவர்கிட்ட காரணம் கேட்கலையான்னு ரம்யா கேட்குறாங்க. நான் கேட்டதுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டான், அது மட்டும் இல்லை காலையில் 10 மணி வரைக்கும் நீங்கள் இங்கே இருந்தால் போதும், அப்புறமா போயிடலான்னு வர கரெக்டாக சொல்கிறான். இப்போ நான் என்ன பண்ணட்டும்னு ரியா கேட்க, சரி ரியா நீ பயப்படாத, நீ இருக்கக்கூடிய லொக்கேஷனை எனக்கு ஷேர் பண்ணு, அப்புறமா நீ எனக்கு கால் பண்ணக்கூடாது, நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன், ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ரம்யா காலை கட் பண்ணுறாங்க. ரியா அவங்களுடைய லொக்கேஷனை ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா ரம்யா அவங்களுடைய சிம்மை கலத்தி உடச்சி போட்டுறாங்க. மண்டபத்தில் தீபாவோட அப்பா ஸ்டேஜில் இருந்து நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க. அதை எல்லாரும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அம்பிகா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் சொல்ல, அதுபடி அவரும் நாதஸ்வரம் வாசிக்கிறாரு. அப்புறமா அம்பிகா அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அபிராமி, உங்கள் வீட்டு கல்யாணத்தில் நீ வயிற்றுக்கு மட்டும் விருந்து போடலை, என் காதுக்கும் சேர்த்து விருந்து போட்டுட்ட, எத்தனை வருஷம் ஆச்சுது இந்த மாதிரி கேட்டுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க.
இவர் இன்னும் நல்லா வாசிப்பார் மேடம். முன்னாடி இவரோட கச்சேரியை பார்க்கறதுக்கு கூட்டம் அலமோதும். அந்த கச்சேரியில வச்சு தான் இவரை நான் முதல்ல பார்த்தேன் தீபாவோட அம்மா சொல்ல. ஆமா, முதல்ல கச்சேரியை பார்க்கறதுக்காக அம்மா போனாங்க. அப்புறமா அப்பாவை பார்க்கறதுக்காக போனாங்கன்னு தீபா சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதோட எபிசோட் முடியுது.